Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalam ala ibadihi alladhina istafa. Khususan ala aftalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Walaqad ja'athum rusuluna Ibrahima bi bushra qalu salaman qala salam. Fama labitha an ja'a bi ijlin hanid. மூன்று இளைஞர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக கனான் தேசத்தை நோக்கி வராங்க. காலு சலாமன் கால சலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அந்த மூன்று இளைஞர்களும் சலாம் சொல்றாங்க. பதிலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் சலாம் சொல்றாங்க. ஃபமா லபிஸ அன் ஜாஅ பி இஜ்லின் ஹனீத். அந்த மூன்று இளைஞர்களுக்குமே விருந்து அளிப்பதற்காக ஒரு கன்று அதை குர்பானி கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறிது நேரத்திலேயே அவங்களுக்கு விருந்து அளிக்கிறாங்க. ஃபலம்மா ரஅ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி. ஆனால் அந்த மூன்று இளைஞர்களுடைய அந்த கைகள் அந்த உணவை தொடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அளித்துள்ள அந்த விருந்தை அந்த மூன்று இளைஞர்களும் ஏன் சாப்பிடவில்லை என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு இங்கே வருவோம். நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் ஹாரானுடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படின்னா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பெட்டர்னல் அங்கிள், அதாவது சச்சா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கட்டளை, அவங்களுடைய ஆணையின்படி ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஷுக்அர் என்ற பள்ளத்தாக்கில் சதூம் என்ற நகரத்தில் இறங்கி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே தங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஷுக்அர் என்ற பள்ளத்தாக்கை பற்றி தமிமுத்தாரி அவங்க அந்த தஜ்ஜாலை சந்தித்த அந்த செய்தியில் கூட நம்ம படிச்சிருப்போம். எனவே அந்த இடத்துல தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இந்த சதூம் என்கின்ற அந்த நிலப்பரப்பு, அந்த நகரம் தான் ஒட்டுமொத்த அந்த ஊருக்குமே ஒரு தலைநகராக விளங்கியது. மிகவும் விரிவான நிலப்பரப்புகளும் அதனுடன் நிறைந்த சீரூற்றுகளும் குறுகிய நிலங்களும் அங்கே இருந்தன. 63வது தொடரில் கமெண்ட் செக்ஷனில் சகோதரர் சாஹிர் ஹுசைன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருமே மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னனிடம் மாட்டிக்கொள்ளும் போது செய்தினா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்தார்களா என்று கேட்டிருப்பாங்க. இதற்கான பதில், செய்தினா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சதூம் என்ற நகரத்திற்கு அப்பவே ஹிஜ்ரத் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தந்தை ஹாரான் அவங்க ஆரான் என்ற ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க ஷாம் தேசத்தில் அப்படிங்கிறதும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. மேபி அந்த சமயத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாட்டில் கூட இருந்திருக்கலாம். நிச்சயமாக அல்லாஹு தாலாவே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த செய்தி பைபிளில் ஆதியாகமம் 11வது அத்தியாயம் 28வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இப்போது நம்ம செய்திக்கு வரலாம். இந்த சதூம் நகர்வாழ் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் செய்யக்கூடிய மக்களாகவும், அதாவது இறை மறுப்பாளர்களாக ஷிர்க் செய்யக்கூடிய மக்களாகவும், மிகவும் கெட்ட நடத்தை உடைய மக்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், சூரா அஷூரா 160வது வசனம், கத்தபத் கௌமு லூத்தினில் முர்சலீன். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள். இது கால லஹும் அஹூஹும் லூத்து அலா தத்தகூன். அதாவது அந்த சமூகத்தினரிடம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். அலா தத்தகூன், நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டாமா, இறைவனுக்கு நீங்க அஞ்ச மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களில் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராவேன் அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவுடைய தூதரா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தூதரா அப்படின்னு பார்த்தா அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அவர்களுக்கும் வஹி வந்தது அப்படிங்கிறதான் பெரும்பாலான உலமாக்கள் சொல்றாங்க. மேபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா வஹி அனுப்பி அவங்க மூலமா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தூதராக தேர்ந்தெடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்கு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேத வசனங்களை சொல்லி எச்சரிக்கை செய்த இறை தூதராக கூட இருக்கலாம். ஸோ இதில் வலிமையான கருத்து, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹுடைய தூதர் அப்படிங்கிறது தான் வலிமையான கருத்து. நிச்சயமாக அல்லாஹு தாலாவை எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ வஅத்தீஊன், எனவே நீங்கள் அல்லாஹு தாலாவிற்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். நான் இந்த பணிக்காக எந்தவித அஜ்ர், அதாவது கூலியையுமே உங்களிடம் கேட்கவில்லை, நிச்சயமாக என்னுடைய கூலி அல்லாஹு தாலாவிடமே உள்ளது அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த மக்கள் என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண பாவம், கத்தபத் கௌமு லூத்தினில் முர்சலீன், நிச்சயமாக அவங்க இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள், அது ஒரு பாவம். இரண்டாவதாக முக்கியமான பாவம் என்னவென்றால் அத்தஸூன ذுக்ரான மினல் ஆலமீன். அல்லாஹு தஆலா சூரா ஷூரால 165வது வசனத்துல சொல்றான், உலக படைப்பினங்கள்ல நீங்க ஆண்களிடம் நீங்கள் ஏன் செல்கிறீர்கள், வததரூன மா ஹலக லக்கும் ரப்புக்கும் மின் அஸ்வாஜிக்கும்,
அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹு தாலா உங்களுக்காக தான் மனைவியர்கள் துணைவியர்களை அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான். ஆனால் நீங்க உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய துணைவியர்கள் பெண்களை விட்டுவிட்டு அத்தூன துக்ரான நீங்க பெண்களை விட்டு ஆண்கள்கிட்ட போறீங்களப்பா அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதை வைத்தே நம்மளுக்கு தெளிவாக புரியுது, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் அந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் அனைவருமே யுரேனியன் அதாவது ஹோமோசெக்சுவல்ஸ் ஓரின சேர்க்கை செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹு தாலா குரான்ல இன்னொரு வசனத்துல சொல்றான். சூரா அல் அராஃப் 80வது வசனம், வலூத்தன் இது காலலி கௌமிஹி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, அத்தூனல் ஃபாஹிஷத்தன் மா சபகக்கும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மானக்கேடான செயலை செய்யற அளவுக்கு நீங்க வெட்கமற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா? மா சபகக்கும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன், உங்களுக்கு முன்னாடி எந்தவித சமுதாயமுமே இந்த பாவத்தை பண்ணவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை வைத்து நம்மளுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு முன்னாடி எந்தவித சமுதாயமுமே ஓரினச் சேர்க்கை செய்யவில்லை. சூரா அராஃப் 81வது வசனம், இன்னக்கும் லதஅதூனர் ரிஜால ஷஅவதன் மின் தூனின் நிஷா. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, மின்தூனின் நிசா நீங்க பெண்களுக்கு பதிலாக லதஅதூனர் ரிஜால ஷஅவத் நீங்க ஷஹவத்துக்காக வேண்டி ரிஜால் அதாவது ஆண்கள்கிட்ட வருகிறீங்க. அதாவது நீங்க லஸ்ட்டுக்காக அதாவது காமத்திற்காக பெண்களை விட்டு ஆண்கள்கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், நிச்சயமாக நீங்கள் மக்களிலேயே நீங்கள் முஸ்ரிஃபூன்களாக அதாவது வரம்பு மீறிய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அதற்கு அந்த மக்கள் சொல்றாங்க, ஒமாக்கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹரிஜிக்கும் மின் கரியத்திக்கும். அந்த மக்கள் சொல்றாங்க இவர்களை அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அஹரிஜுக்கும் மின் கரியத்திக்கும், உங்கள் ஊரிலிருந்து இவர்களை வெளியேற்றுங்கள். இன்னஹும் உனாசுய் யத்தஹரூன், நீங்க ரொம்ப பரிசுத்தமானவர்கள் போல நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்கள். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இந்த ஊரை விட்டு வெளியேற்றுங்க, அவங்களாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க, அவங்க இந்த ஊர்ல இருக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, இந்த ஊர்ல ஃபுல்லா கெட்டவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் சொல்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து 2024 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ஹெச்ஐவில பாதிக்கப்படுறாங்க, அதாவது எய்ட்ஸ். அதில் கிட்டத்தட்ட 67% ஆஃப் பீப்புள் எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதனுடைய ரூட் காஸ் என்னன்னா அது வந்து இந்த ஹோமோசெக்சுவல்ஸ், கே, லெஸ்பியன் அது போல. மூன்றாவதாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் செய்த பாவம் என்னவென்றால், சூரா அன்கபூத் 29வது அத்தியாயம் 29வது வசனம், இன்னக்கும் லதஅதூனர் ரிஜால, அதாவது நீங்கள் ஆண்கள்கிட்ட ரிஜால்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செக்ஷுவலாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, வ தக்தஊன சபீல, நீங்கள் பாதைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தடுக்கிறீங்க. அதாவது நீங்கள் பயணத்துக்காக வரக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழிப்பறி பண்ணுறீங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்கிறான். ஸோ மூன்றாவதாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம் வழிப்பறி கொள்ளையர்களாக இருந்தார்கள். நான்காவதாக அந்த மக்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதே வசனத்தில் 29வது அத்தியாயம் 29வது வசனத்தில் வந்திருக்குது, வதஅதூன ஃபீ நாதிகுமுல் முன்கர், அதாவது பொதுவான சபையில் அமர்ந்து கொண்டு கெட்ட மானக்கேடான செயல்களை பற்றி பேசிக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்து கொண்டு இருப்பது. அதாவது தவறான விஷயத்த மறைவா செய்ய மாட்டாங்க, பப்ளிக்கா சொல்லி செய்வாங்க. அதாவது தவறான விஷயத்தை செய்து கொண்டு அதுல ஏதோ ஒரு பெருமையான விஷயம் இருப்பதை போன்று அவர்களே எண்ணிக்கொள்வார்கள். பொதுவாக பாவமான செயல் அப்படின்னு சொன்னா ஒன்று மறைவாக செய்வாங்க, அப்படி இல்லாட்டி நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. இதான் மூமினுடைய அடையாளம். ஆனால் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பெருமையா சொல்லக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஐந்தாவதாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இந்த செய்தி வரலாற்று நூட்களில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது, அல் யஹ்தியாலு அலா இஸ்திகாஇஹி, அதாவது அவர்களுடைய நண்பர்களிடம் மோசடி செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதாவது அந்த மக்களுக்குள்ளேயே எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு போய் சொல்லிட்டு இது போல அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அடுத்து ஒன்னா சபையில உட்கார்ந்துட்டு இரவு கதைகளை பேசிக்கொண்டு, அதாவது தப்பான விஷயங்களை ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கொண்டு அப்படி அந்த மக்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். ஆறாவதாக அந்த மக்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்றால், இது பிதாயாவின் நிஹாயா போன்ற வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இஸ்லாகுர் ரீஹி ஃபில் அமாகினில் ஆமதி, அதாவது பப்ளிக்கா எல்லாருடைய சபையிலையும் அமர்ந்து கொண்டிருக்கும் போது, அதாவது அடக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை, நோயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வேணுக்குன்னு இந்த தவறை செய்வாங்க. அது என்ன தவறுன்னு சொன்னா, அதாவது ஃபார்ட், அதாவது காற்றை அடக்கி வச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் தவறா பண்ணுவாங்க. இப்போ யாராவது பிடிக்காத அவன் நடந்து வந்து கொண்டு இருக்கிறான், அப்போ நல்லா காற்றை அடக்கி வச்சுக்கிடுவாங்க.
இப்போ அவன் பக்கத்தில் வந்த உடனே அவன்கிட்ட போய் காற்றை ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க, ஃபார்ட் விட்டுட்டு வருவாங்க. இப்படி ஒரு மானக்கேடான செயலை ஏதோ பெருமை அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த அனைத்து பாவங்களிலுமே ஸ்பெசிஃபிக்காக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாவங்கள் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் ஓரினை சேர்க்கை பண்ணாங்க, அதாவது ஹோமோசெக்சுவல்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதான் அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய பாவமாக அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறான். ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பெல்லாம் தாவா பண்ணுறாங்களோ அப்பம்லாம் இந்த பதிலை தவிர மற்ற எந்த பதிலுமே அவங்களுடைய சமுதாயம் சொல்லவில்லை. அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால், அத்தினா பி அதாபில்லாஹி இன் குன்த மினஸ் சாதிகீன். அதாவது அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ சாதிகீனாக இருந்தால், நீ உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்னு சொல்றிய, அந்த தண்டனையை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிராசை அடைகிறாங்க. அவர்கள் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. கால ரப்பி அன்சுர்னி அலல் கௌமில் முஃப்சிதீன். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த முஃப்சிதுகளாக இருக்கக்கூடிய, இந்த கெடுதி செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. எப்போவுமே இறை தூதர்கள் அந்த சமுதாயத்தின் மீது கோவப்பட்டால் அல்லாஹு தாலாவும் அந்த சமுதாயத்தின் மீது கோவப்படுவான். இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்ட பிறகு அல்லாஹு தாலா அந்த துவாவிற்கு பதில் அளிக்கிறான். அந்த மக்கள் எவ்வளவு கேவலமான செயலை செய்வாங்கன்னு சொன்னால், வெளியூரில் இருந்து யாராவது ஒருத்தர் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்ப்பதற்காக வந்தால் அந்த மக்கள் அங்கே பார்க்க வந்த ஆட்களையுமே தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுவாங்க. இதே போன்று வெளியிலிருந்து வந்த அந்த ஆண்களையும் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணக்கூடிய பழக்கம் அந்த மக்களிடம் இருந்தது. அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அது என்னன்னு சொன்னால், பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விருந்தளிப்பாங்க. அந்த விருந்தளிக்கக்கூடிய பழக்கம் தான் பொதுவாகவே அரபுகள்கிட்டையுமே உள்ளது. இப்போ அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கண்டிஷன் போடுறாங்க, யாராவது ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் விருந்தளிக்க வேண்டாம், அந்த விருந்தினர்களை நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் அவங்களுக்கு விருந்து கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதற்கு மாறு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களை இந்த ஊரில் இருக்க விட மாட்டோம் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டாங்க. ஸோ அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, வெளியூர்ல இருந்து யார் உன்னைய பார்க்க வந்தாலும் அவர்களை நீ எங்களிடம் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. இப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் தப்பான காரியத்தில் ஈடுபட வைப்பாங்க. இப்படி ஒரு மானக்கேடான செயலை அவர்கள் வழக்கமாக செய்து கொண்டு வந்தார்கள். இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஊருக்கு 3 அழகான குழந்தைகள் மீன்ஸ் அவங்க முழு குழந்தைகள் அல்ல, குழந்தை பருவத்திற்கும் இளமை பருவத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வயசுல ஒரு 3 இளைஞர்கள் வராங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் ஊர் எல்லையில் அவங்க விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 2 மகள்கள் உண்டு. அதில் மகளுடைய பேர் ரைசா, 2வது மகளுடைய பேர் வஹரதா. இப்போ அந்த இடத்துல எந்த பெண்மணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மூத்த மகளான ரைசா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரைசா 3 இளைஞர்களையும் பார்த்ததும், இந்த 3 இளைஞர்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாங்களே, அவங்க இந்த ஊருக்கு வந்தால் நிச்சயமா அவங்களுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த 3 இளைஞர்களுமே பார்ப்பதற்கு ரொம்ப அழகா பளிச்சுன்னு தோற்றம் அளிச்சாங்க. இப்போ அந்த 3 இளைஞர்களுமே ரைசா என்ற பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இங்கே தங்குவதற்கு ஏதாவது ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரைசா நினைக்கிறாங்க, நல்ல வேளை யாருமே பார்க்கல, டக்குன்னு நம்ம வீட்டில் தங்க விடுவோம், யாரும் பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த 3 இளைஞர்களுமே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து போய், நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் ஊருக்குள்ளே வந்துடாதீங்க, இங்கேயே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி தன்னுடைய தகப்பனான லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்படி வெளியில் ஒரு 3 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அவங்கள ஊருக்கு வெளியில் நான் நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன், அவங்க மூவரும் ஊருக்குள்ளே வந்த உடனே யாரும் பார்த்துட்டான்னா நிச்சயமாக அந்த 3 இளைஞர்களுக்கும் ஆபத்தாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 இளைஞர்களுமே நம்ம பாதுகாக்கணும், அவங்க ஊருக்குள்ளே அவங்களுக்கு எதுவும் ஆபத்தாகி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் ரைஹா அவங்களுடைய தகப்பன்கிட்ட பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊருக்கு வெளியில் நடந்து அந்த 3 இளைஞர்களையுமே சந்திக்கிறாங்க. அவர்களுடைய மகள் சொல்வதை போன்று அந்த 3 இளைஞர்களுமே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 3 இளைஞர்களையுமே சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் சூரா அல் ஹூதுல 77வது வசனம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த 3 இளைஞர்களையுமே பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, மனவேதனைப்பட்டுட்டே சொல்கிறாங்க, அதாவது அதாவது மனவேதனையுடன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வகால ஹாதா யௌமுன் அசீப், நிச்சயமாக இந்த நாள் ரொம்ப துன்பத்திற்குரிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏனென்று சொன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம். இந்த 3 இளைஞர்களையுமே ஏதாவது ஒரு மக்கள் பார்த்துட்டாங்கன்னு சொன்னா தூக்கிட்டு போய் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல அவங்க சொன்னாங்க. இப்போ வரைக்குமே அந்த இளைஞர்கள் வீட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாம தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 3 இளைஞர்களையுமே வீட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த 3 இளைஞர்களுக்கும் சாப்பாடு தயார் செய்து கொண்டிருக்கும் போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி இந்த சமையல் செய்வதற்காக ஒரு இன்கிரீடியன்ட், அதாவது உப்பு வாங்கிட்டு வருவதற்காக வெளியில போறாங்க. இப்போ வெளியில போன உடனே அங்க மக்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த மக்கள் என்ன வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்டதும் இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு 3 விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு விருந்தாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு தாலா நபிமார்களுடைய மனைவியில 2 பேரை அல்லாஹு தாலா கெட்ட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல வைக்கிறான். அதுல ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, இன்னொன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. வெளியில் உள்ள மக்கள்கிட்ட 3 விருந்தினர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய கூட்டம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கதவை ஓங்கி தட்டுறாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ வெளியிலிருந்து மக்கள், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னோம், யாராவது விருந்துக்கு வந்தேன்னா அவங்கள்ட்ட எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும்னு சொன்னோம்ல, அந்த 3 இளைஞர்களுமே எங்கள்கிட்ட ஒப்படைத்து விடுங்க அப்படின்னு அந்த மக்கள் கூச்சல் போடுறாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதவை பூட்டிட்டாங்க. அந்த கதவை திறக்கவே இல்லை. இப்போ போக போக அந்த மக்கள் அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப பயம், இந்த 3 இளைஞர்களும் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். சூரா அல் ஹிஜ்ரில் 67வது வசனம், வஜாஅ அஹ்லுல் மதீனத்தி யஸ்தப்சிரூன். அந்த ஊர் மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இல்லத்தை சூழ்ந்து கொண்டார்கள், மகிழ்ச்சியாக சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். கால இன்னஹா அவுலாஇ தைஃபி. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட கதறாங்க, இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். ஹா உலாஇ தைஃபி, இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். ஃபலா தஃப்தஹூன், என்னை அவமானப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட கதறாங்க. வத்தகுல்லாஹ வலா துஃபூன். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை இழிவுபடுத்திடாதீங்க அப்படின்னு கதறாங்க. அந்த மக்கள் வீட்டை உடைப்பதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டை உடைப்பதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலு அவலம் நன்ஹக அனில் ஆலமீன். அந்த வீட்டை உடைச்சிக்கிட்டே அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த ஊர் உலகத்துக்கு எல்லாம் நீ வக்காலத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடைசியில லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய விருந்தினர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, சூரா அல் ஹிஜ்ரில் 71வது வசனம், கால ஹாஉலாஇ பனாத்தி ஐன் கும்தும் ஃபாயிலீன். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்க, என்னுடைய பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னா, நீங்க பெண் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சுபஹானல்லாஹ். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய விருந்தினர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெண் குழந்தைகளை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்கிறத சொல்ற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. அதற்கு அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பதில் சொல்றாங்க. சூரா ஹூத் 79வது வசனம், காலு லக்கத் அலிம்த மா லனா ஃபீ பனாதிக மின் ஹக்கின். அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, உன்னுடைய இந்த பெண் மக்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்பது உனக்கு ஏற்கனவே தெரியும். வ இன்னக லதஅலமு மா நுரீது. நாங்க எதை விரும்புறோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 3 விருந்தினர்களை எதுவுமே செஞ்சிடாதீங்க, என்னுடைய பெண் மக்களை நான் உங்களுக்கு தரேன், நீங்க அவங்கள திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதற்கு அந்த மக்கள் சொல்றாங்க, உன்னுடைய பெண் பிள்ளைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எதை விரும்புறோம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கால லவ் அன்ன லீபிக்கும் கூவத்தன். இப்போ அந்த மக்கள் வீட்டை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களை திருத்துற அளவுக்கு எனக்கு வலிமை இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களை திருத்தும் அளவிற்கு எனக்கு வலிமை இருந்திருக்க கூடாதா? அவ் ஆவியும் இலா ருக்னியும் ஷதீது. அதாவது நான் புகலிடம் பெறும் அளவிற்கு எனக்கு ஒரு வலிமையான துணை எனக்கு இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னுடைய விருந்தினர்களை காப்பாற்றும் அளவிற்கு எனக்கு வலிமை இல்லையே, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிறத அவங்க வருத்தப்படுறாங்க நினைச்சு. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுடைய கதவு உடைக்கப்பட்டது. இப்போ அந்த மக்கள் எல்லாருமே அந்த 3 இளைஞர்களையுமே தூக்கிட்டு போறதுக்கு வராங்க. இப்போ அந்த மக்களுடைய கை அந்த 3 இளைஞர்கள் மேலேயும் பட போகும்போது அந்த 3 இளைஞர்களுடைய அந்த கைக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ரெக்கை ஓங்கி டக்குன்னு அடிச்சதுல அந்த மக்கள் மயங்கி போறாங்க. அல்லாஹு தஆலா சூரா அல் ஹிஜ்ரில் 72வது வசனத்துல சொல்றான், ல அம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆணையாக சொல்றான்,
சந்தேகமின்றி அந்த மக்கள் ஒரு விதமான மயக்கத்தில், அதாவது தன்னை மறந்த நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறது அல்லாஹு தாலா சொல்றான். ஏன்னு சொன்னா அந்த 3 இளைஞர்களுமே வானவர்கள். அல்லாஹு தாலா அந்த ஊரை அழிப்பதற்காக வேண்டி ஒரு இளைஞர்களுடைய தோட்டத்துல ஒரு மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். அந்த 3 மலக்குகளும் யாருன்னு சொன்னா வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம், இன்னொன்று மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம், இன்னொன்று இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் யாருன்னு சொன்னா சூர் ஊதுவாங்கல்ல அந்த மலக்கு. இப்ப அந்த 3 இளைஞர்களுமே மலக்குமார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நிம்மதி வருது. இப்ப அந்த இளைஞர்கள் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 வானவர்களுமே லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட சொல்றாங்க. சூரா ஹூத் 81வது வசனம், காலு யா லூத்து இன்னா ரசூலு ரப்பிக்க, லூத்தே நிச்சயமாக நாங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட வானவர்களாவோம், லை எசிலோ இலைக்க நிச்சயமாக இவர்களால் உம்மை நெருங்க முடியாது, ஃபாசிரு பி அஹ்லிக பிகித்இன் மினல் லைலி வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இல்லம் ரஅதக். வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த இரவுல ஒரு பகுதி வரும்போது உம்முடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு நீ சென்று விடு. அப்படி போகும்போது உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம், ஆனால் உம்முடைய மனைவியை உம்முடன் அழைத்து செல்ல வேண்டாம் என்று அந்த வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இன்னஹு முசீபுஹா மா அசாபஹும், எந்த வேதனை இவர்களை பிடிக்கப் போகிறதோ அந்த வேதனை இவர்களை திண்ணமாக பிடிக்கப் போகிறது. இன்ன மௌஇதஹுமுஸ் சுப்ஹ், இந்த மக்களை அழிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் என்ன நேரம்னு சொன்னா அது சுபுஹ், அதாவது அதிகாலை நேரம். அலைஸ சுபுஹு பி கரீப், இந்த அதிகாலை நேரம் வருவதற்கு இன்னும் வெகு நேரம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் முக்கியமாக அந்த மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இரவு நேரத்துல உங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்க போயிருங்க, நாங்க இந்த ஊரை அழிக்க போகிறோம், முக்கியமாக நீங்க போகும்போது உங்களில் யாருமே திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அப்படி ஹோல்டில் போட்டுட்டு இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய செய்திக்கு வருவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக 3 இளைஞர்கள் வந்தாங்க. அந்த இளைஞர்கள் வேற யாருமே கிடையாது, அவங்க மலக்குகள் தான். அவங்க முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள தான் சந்திக்க வந்திருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவர்கள் மூவருமே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட தான் முதல்ல ஒரு செய்தியை சொல்வதற்காக வேண்டி போறாங்க. சூரா ஹூத் 69வது வசனம், வலக்கது ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பிபுஷ்ரா காலு சலாமன் கால சலாம். வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். அந்த வானவர்கள் முதல்ல ஒரு இளைஞர்களுடைய தோற்றத்தில் இருந்தாங்க. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட வந்து சலாம் சொல்றாங்க. பதிலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் சலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இவர்கள் மலக்குகள் என்று தெரியாது. ஃபமா லபிஸ அன் ஜாஅ பிஇஜ்லின் ஹனீத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த இளைஞர்களுக்கு ஒரு கன்றை குர்பானி கொடுத்து விருந்தளிக்கிறாங்க. ஃபலம்மா ரஅ ஐதியஹும் லா தஸிலு, ஆனால் அந்த 3 இளைஞர்களுடைய அந்த கைகள் அந்த உணவை நோக்கி செல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் விருந்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த இளைஞர்கள் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபலம்மா ரஅ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி, அந்த உணவின் பக்கம் அவர்களுடைய கைகள் செல்லவில்லை. நக்கிரஹும் வ அவுஜஸ மின்ஹும் ஹீஃப, அந்த இளைஞர்கள் சாப்பிட மாட்டான்னு சொன்னதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்த 3 இளைஞர்கள் மீது சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த 3 இளைஞர்களை பார்த்து ஹீஃப, பயந்தார்கள். காலு லா தஹஃப், அதாவது அந்த 3 இளைஞர்கள் அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட, நீங்க பயப்பட வேண்டாம், இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், அந்த 3 இளைஞர்களுமே மலக்குகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு எங்களை லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தின் மீது அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வம்ராத்துஹு காயிமத்துன் ஃபதஹிகத், அந்த 3 இளைஞர்களான மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் போது அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. அந்த 3 இளைஞர்களுமே தன்னை மலக்குகள் அப்படின்னு சொல்லும் போது ஃபதஹிகத், அதாவது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிரிச்சாங்க என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபபஷர்னாஹா பி இஸ்ஹாக், இப்போ அந்த மலக்குமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பத்தி நற்செய்தி சொல்றாங்க. வமின் வரா இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றியும் நற்செய்தி சொன்னாங்க. அதற்கு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, காலத் யா வைலஸ அலிது வான அஜூசு, சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆச்சரியப்பட்டு என்னுடைய துக்கமே, என்னுடைய துர்பாக்கியமே, பிள்ளையை பெற்றெடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வான அஜூசு, நான் கிழவையாகி விட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் கிழவியாகி விட்டேனே, என்னால் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க.
வஹாதா பஅலி ஷைஹா இன்ன ஹாதா லஷைஉன் அஜீப். என்னுடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இது ஒரு வியப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மலக்குகள் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, காலு அத் அஜபீன மின் அம்ரில்லா ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லில் பைத் இன்னஹு ஹமீதுன் மஜீத். அந்த மலக்குகள் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை குறித்து நீங்கள் வியப்படைகிறீர்களா? அல்லாஹு தாலா நாடுனா நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லில் பைத், உங்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய அருளும் வாழ்த்துக்களும் பொழிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹு தாலா ஹமீத், அதாவது மிக புகழுக்குரியவன். மஜீத் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழில் எனக்கு அர்த்தம் தெரியல, அதாவது இங்கிலீஷில் மேக்னிஃபிசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்று. ஃபலம்மா தஹப அன் இப்ராஹிமர் ரவ், இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அச்சம் பயம்லாம் போன பிறகு வஜஅத்ஹுல் புஷ்ரா, அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. புஷ்ரா யு ஜாதிலுனா ஃபி கௌமி லூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 3 மலக்குகள்கிட்டையுமே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை குறித்து தர்க்கம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வானவர்கள்ட்ட என்னெல்லாம் தர்க்கம் புரிஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த செய்தியை சைது பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. அடுத்து சுய்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகள்கிட்ட கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 300 இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரையா நீங்கள் அழிக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மலக்குகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு 200 இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அட்லீஸ்ட் 40 இறை நம்பிக்கையாளர்களாவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் மலக்குகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு 14 இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் மலக்குகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊரில் ஒரே ஒரு இறை நம்பிக்கையாளர் இருந்தால் அப்போ நீங்கள் அந்த ஊரை அழிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மலக்குகள் பதில் அளிக்கிறாங்க, அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வந்து விட்டது, நிச்சயமாக அந்த ஊரை அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 29வது அத்தியாயம் 32வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மலக்குகள்கிட்ட கேட்குறாங்க, கால இன்ன ஃபீஹா லூத்தா, அந்த இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்களே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகள்கிட்ட கேட்டபோது அதற்கு மலக்குகள் பதில் அளிக்கிறாங்க, காலு நஹ்னு அலமு பிமன் ஃபீஹா, மலக்குகள் சொல்கிறாங்க, அந்த இடத்துல யார் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். லனு நஜ்ஜி அன்னஹு அஹ்லஹு, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்போம். இல்லம் ராத்தஹு, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை தவிர, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை தவிர அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே நாம் பாதுகாப்போம் அப்படின்னு மலக்குகள் சொல்றாங்க. கானத் மினல் காபிரீன், நிச்சயமாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் அழியக்கூடியவர்களில் ஒருவளாக இருக்கிறாள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இன்ன இப்ராஹிம் ல ஹலீமுன் அவ்வாஹுன் முனீப், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரக்கமுடையவராகவும் மென்மை உடையவராகவும் இருந்தார் என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிட்டுள்ளான். சரி, இப்போ இறுதியில் மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இன்னஹு கத் ஜா அம்ரு ரப்பிக், நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வந்து விட்டது. யா இப்ராஹிம் அரிது அன் ஹாதா, இப்ராஹிமே இந்த நிலையை விட்டு நீ மீளுவாயாக. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வந்து விட்டால் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நிச்சயமாக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு வேதனை வந்தே தீரும். வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இதனை சொல்லிவிட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிலிருந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிராமத்தை நோக்கி சென்றார்கள். அந்த இடத்துல சதும் என்கின்ற நதியை கடக்கும் போது தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளை சந்திக்கிறாங்க. பிறகு நடந்த செய்திகள் அனைத்தையுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த மலக்குகளுடைய ரெக்கையில் அடிபட்டதால அந்த மக்கள் பார்வையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறான். இப்போ இறுதியில் அந்த மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு இரவு நேரத்தில் வெளியேறி விடுங்கள். நீங்க இந்த ஊரை விட்டு வெளியேறும் போது யாருமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு அந்த மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியுடைய பேர் வாலிஹா என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரவு நேரத்தில் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடன் சேர்ந்து கொண்டு 2 மகள்களும் வராங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னாடி அவர்களுடைய மனைவியும் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேரை தவிர லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாருமே பின்தொடரல. இப்போது அதிகாலை நேரம் வந்துவிட்டது. அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி நிறைவேறப் போகிறது. இப்போது அந்த மக்களின் மீது வேதனை வர ஆரம்பித்து விட்டது. அது எந்த வேதனைன்னு சொன்னா, சூரா ஹூதுல 82வது வசனம், வ அம்தர்னா அலைஹா ஹிஜ்ரதன் மின் சிஜ்ஜீலின் மௌதூத், அந்த மக்களின் மீது சுட்ட களிமண் கற்களை தொடர்ந்து பொழியச் செய்தோம்னு அல்லாஹு தாலா சொல்றான். 51வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான்,
அந்த கற்கள் என்னிடத்திலிருந்து, அதாவது அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து அடையாளம் இடப்பட்டிருக்கின்ற கற்களாகும் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். அந்த வசனத்துல முசவ்வமத்தன் அப்படின்னு வந்திருக்கும். இந்த வசனத்திற்கு உலமாக்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த கற்கள் யார் மீது விழப்போகிறதோ அவர்களுடைய பெயர் அந்த கற்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய மனைவியும் பின்னாடி வராங்க. இப்ப அங்க நெருப்பு கற்கள் பொழியிற அந்த சத்தம் கேட்ட போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி திரும்பி பார்க்கிறாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியின் மீது ஒரு நெருப்புக்கல் வந்து விழுந்தது. அந்த இடத்திலேயே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மரணித்து விட்டார்கள். இப்போது இதனை லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ அதனை திரும்பி பார்க்கவில்லை. அவங்க ஸ்ட்ரெயிட்டா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வந்த போது அந்த ஊரை அப்படியே திருப்பி போட்டோன்னு அல்லாஹு தாலா சொல்றான். அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 7 நகரங்கள் உள்ளது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மொத்த ஊருமே தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. இப்ப அந்த ஊர் எங்க இருக்குதுன்னு சொன்னா ஜோர்டான்ல இருக்கக்கூடிய டெத் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் தான். இறுதியில லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 175 வயதுல வஃபாத் ஆகுறாங்க. அவர்களுடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்குதுன்னு சொன்னா பனு நயீம் என்கின்ற இடத்துல இருக்குது. அந்த இடம் இஸ்ரேல், இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல இருக்குது. இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய வஹாபி அரசு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் அளிக்கப்பட்ட இடத்தை டூரிஸ்ட் பிளேஸுகளா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் அளிக்கப்பட்ட இடத்தையுமே டூரிஸ்ட் பிளேஸுகளா தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்திற்கு நீங்க அதிகமா போகாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். எந்த பெரும் பாவத்திற்காக லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அளிக்கப்பட்டதோ இந்த பாவம் சுதந்திரம் என்ற பெயரில் ஒரு மனிதன் தான் யாருடன் சேர வேண்டும், யாருடன் உறவு கொள்ள வேண்டும் என்பதை அவன்தான் தீர்மானிக்க வேண்டும். இதுதான் உண்மையான கருத்து சுதந்திரம் என்று இங்கே பரவப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸா இருக்கலாம், வெஸ்டர்ன் கவர்மெண்டா இருக்கலாம், ஏன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட இந்த ஓரின சேர்க்கையை லீகல் ஆக்கிட்டாங்க. இப்போம்லாம் சினிமாக்கள்ல எந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஆணும் ஆணும் ஒன்றாக இருப்பதை போன்று, பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக இருப்பதை போன்று, கே லெஸ்பியன் போன்ற படங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த சொசைட்டியை கேன்வாஷ் பண்றதுக்கு ஒரு நார்மலைசேஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப எந்த லெவலுக்கு ஆயிருக்குன்னு சொன்னா நம்ம வேலை பார்க்குற ஐடி கம்பெனில கூட இந்த எல்ஜிபிடிக்யூவை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூரா ஆல இம்ரான் 110வது வசனம், கும்தும் ஹைர உம்மத்தி உஹ்ரிஜத்தில் இன்னாசி தஅமரூன பில் மஅரூஃபி வ தன்ஹுரூன அனில் முன்கர். மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் நீங்க சிறந்த சமுதாயம்னு அல்லாஹு தாலா சொல்றான்னு சொன்னா தஅமரூன பில் மஅரூஃபி வ தன்ஹுரூன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஸோ நம்ம முன்னாடி ஒரு தீமை பரவுதுன்னு சொன்னா அந்த தீமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது மட்டும் நம்மளுடைய கோல் கிடையாது. வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமுதாயத்தில் பரவுகின்ற அந்த தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.